வணக்கம், லதா காமாட்சி நெல்லை போஜன். இப்போ என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு தட்டு இட்லி. நம்மள்கிட்ட இருக்கிற பாத்திரத்தில் தட்டு இட்லி வச்சுக்கலாம். தட்டு இட்லி ஸ்டாண்டு இருந்தால் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இப்படியும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தட்டில் நெய் தடவி வச்சுருக்கிறேன். இங்கே வந்து ஸ்டீமர் வச்சாச்சு. இதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கிறேன். இதில் வந்து நம்ம ஊற்றி வைக்க வேண்டியது. தட்டில் மாவு ஊற்றியாச்சு. இப்போ அப்படியே வந்து ஸ்டீமரில் தூக்கி வச்சிட வேண்டியதான். 7 நிமிஷம் கழித்து பார்ப்போம். நல்லா வெந்த உடனே பார்ப்போம். இட்லி நல்லா வெந்துடுத்து. 10 நிமிஷமே ஆகிடுத்து. இப்போ எடுத்து பார்ப்போம். இப்போ அப்படியே வெளியே எடுத்து சூடு ஆறினோடனே எடுத்துக்கலாம். வெளியே எடுத்து வச்சாச்சு. சூடு ஆறினோடனே அப்படியே கமுத்துட்டு மேலே வந்து பொடி அப்ளை பண்ணி சாப்பிட வேண்டியதான். அது சூடு ஆறுற வரை இங்கே ஸ்டீம் வேஸ்ட்டாக போகும். அதனால் இன்னொரு ஷேப் தட்டில் ஊற்றி வச்சுட்டேன். இட்லி ஆறிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். அப்படியே ஓரத்தில் எடுத்து வருது, எடுத்துக்கலாம். இப்போ இட்லி பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள், பஞ்சு பஞ்சுன்னு இருக்குது. இட்லிக்கு மேலே அப்படியே பொடியை அப்ளை பண்ணிவிட்டு பரிமாற வேண்டியதான். பொடியை அப்ளை பண்ணியாச்சு. உங்களுக்கு தேவையான பொடியை அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் காரம் கொஞ்சம் கம்மிங்கிறதுனால கொஞ்சம் அப்ளை பண்ணியிருக்கிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு தட்டு பொடி இட்லி டீ. இதுதான் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம வீட்டு ரெசிபி. இன்னொரு ஷேப்பில் ஊற்றின இட்லியும் வெந்தது. இதையும் ஆற வச்சு அப்படியே எடுத்து பரிமாற வேண்டியதான். இன்னொரு ஷேப்பில் ஊற்றின தட்டில் இட்லியும் எடுத்தாச்சு. பொடி தடவி இப்போ நம்ம பரிமாற வேண்டியதான். இப்போ மாம்பழம் ஜூஸ் போடுறேன். ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேன், பெரிய மாம்பழமாக. அது நார்காய் கொஞ்சம் கட் பண்ணும்போது இப்படி நாராக வருது. சுகர் 2 ஸ்பூன் சுகரு, தேன் கொஞ்சம் ஊற்றுறேன். காய்ச்சி ஆற வச்ச பாலை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ இதை வந்து பிளெண்டர் பண்ணிட்டு வந்துடுவோம். மாம்பழம் நல்லா அரைஞ்சிருச்சு, கட்டி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து பரிமாற வேண்டியதான். நம்ம எடுத்துருந்த எல்லா பாலையும் கலந்து பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ டம்ளரில் ஊற்ற வேண்டியதான். நான் ஃபில்ட்ரு பண்ணல, அப்படி தான் ஊற்றுறேன். சுவையான மேங்கோ ஜூஸ் ரெடி. இந்த ரெசிபி எல்லாம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.